37,500 அறிவிச்சிருக்காங்க. ஆளுக்கு 4,000 அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆட்டுக்கறியே 1000 வைக்குது. இது எப்படி பாக்குறீங்க? நிவாரணம் போதுமானதாக இல்லை. ஐக்கியப்பட்ட நிவாரணம் இந்த 2000 போதவில்லை என்பது எங்களுடைய கோரிக்கை. 5000 ரூபாய் வெள்ளம் புகுந்து பாதிப்படைந்த மக்களுக்கு இதர சேதங்கள் இல்லாமல் 5000 தர வேண்டும் என்பதே ஒரு அரசாணையாக இருக்கிறது. ஆகவே அந்த அரசாணையை பின்பற்றி அனைவருக்கும் 5000 வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்போது பதிலளித்த மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இப்போது கடலூர் மாவட்டம் பொத்தட்டை அருகே திடுமென பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். கட்சியில மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இது முடிந்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை, மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல் திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம். கடந்த ஆண்டுகளை போல் இல்லாமல் விசிகா தற்போது வலிமையாக இருப்பதாகவும் அதே போல மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதாகவும் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வருகின்ற திமுக கூட்டணியில் 25 இடங்களை கேட்க போறதா உங்களுடைய கட்சி அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. சட்டமன்ற எலெக்ஷன்ல இரட்டை இலக்கில உங்களுடைய சீட்டை கேட்க வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது இரட்டை இலக்கம் தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். தேடுதல் குழுன்னு சொல்லிட்டு ஈஸியை நியமனம் பண்றதுல இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வரிடத்தில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அவரை சந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும். படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதேபோல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயல் திட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். இனிமேல் அடுத்த செஷன்ல அதை பற்றி பேசுவோம். ஆளுநர் அவர்களின் தலையீடு என்பது
ஆட்சி நிர்வாக முறைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் எந்த முடிவையும் மேற்கொண்டதில்லை. முரண்பாடுகள் வரும், ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை, பறித்ததில்லை. ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு RSS-காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாநில கட்சிகளின் மீது, மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது. மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில மரபுகளை மீறி நடப்பாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற நிலையை இந்த ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கடந்த சட்டமன்ற தொகுதியில் 60 சீட் கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஆனா இப்ப 200 தொகுதி திமுக தான் போட்டியிடும். அப்படி சொல்லலையே. இந்த கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. இல்ல திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு? நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியா வேல்முருகன் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அரசு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவதில்லை, அதிகாரிகள் வேல்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எழலாம். அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்திய தேசத்தின் நலன் கருதிதான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம். கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு, அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன, ஆணவ கொலைகள் நடக்கின்றன, தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான். அதை அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டிக்காட்ட முடியுமோ அப்படி சுட்டிக்காட்டுகிறோம். போராட்டங்களின் ஊடாகவும் சுட்டிக்காட்டுகிறோம், கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம். அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிலும் கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம். ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை. அப்படித்தான் வேல்முருகன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். அது அவர்கிட்ட